ஸ்ரீ அன்னையுடைய ஆத்மீக சக்தி இந்த உலகுக்கு புதிய சக்தி. இதுவரைக்கும் வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு திறனை, சக்தியை அன்னையுடைய ஆத்மீக சக்தி கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தெய்வ நம்பிக்கைங்கிற ஒரு கட்டுரையில் அருளம்புதம்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பார். பொதுவாக வாழ்க்கைன்னு நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் சில விதிகளை நம்ம சொல்லுவோம். சில சக்திகள், சில விஷயத்துக்கு சில பவர் உண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பவர்னு சொல்கிறது என்னென்னா சாதிக்கக்கூடிய சக்தியை சொல்லலாம். நமக்கு என்ன சொல்லுவோம், அதிர்ஷ்டம் வேணும், அதுக்கெல்லாம் கொடுப்பினை வேணும், பணம் வேணும். பணத்தை மட்டும் சேர்த்துட்டோன்னா மற்றதெல்லாம் தானாகவே வந்துடும். நேர்மையாலாம் இருந்தால் காரியம்லாம் நடக்காது. ஓரளவுக்கு தான் நம்மளால் அதை எடுத்துக்கணும். நமக்கு வேண்டியது காரியம் முடிஞ்சால் போதும், மற்றதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. இப்படி தான் சில விஷயங்களை, சில நியதிகளை, கோட்பாடுகளை நம்ம வச்சுருப்போம். இந்த கோட்பாடு வச்சுருக்கிறவங்கலாம் எல்லாம் ரொம்ப மட்டமான மனிதர்கள் கிடையாதுன்னு அவர் சொல்லுவார். எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியத்தை, இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை கடைபிடிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. விதிவிலக்காக சில ஐடியலிஸ்டாக ஒரு லட்சியமாக சில பேர் இருப்பாங்க. எனக்கு என்னுடைய மன நிம்மதி தான் முக்கியம், நான் போகிற கதி நிம்மதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேரை நம்ம பார்த்துருப்போம். எதையுமே அடுத்தவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்காம வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தோன்னா நமக்கு ஒரு வெற்றியும் கிடைக்காது, பொருளும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நடைமுறையாக இருந்தாலும் மனசாட்சி சுத்தமாக வச்சுக்கிட்டா போகிற கதி நல்ல கதியாகும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு உதாரண புருஷராக திருவிக்காவை அவர் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார். கடைசி காலத்தில் கூட வறுமையில் வாழ்ந்த போது கூட வீடு தேடி வந்த பெரிய தொகையை என்னால் அடுத்தவங்களோட உதவியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பினவர் அவர்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போ சுத்தமான மனசாட்சிக்கும் வாழ்க்கையுடைய ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லக்கூடிய வளத்துக்கும் தொடர்பு இல்லை. அது சுத்தமாக இருந்தால் பணம் பொங்கி வழியும்னு சொல்ல முடியாது. நேர்மையாக இருந்தால் நம்ம சில நேரத்தில் சத்தியமாகவோ, நேர்மையாகவோ, உண்மையாகவோ, லட்சியமாக உண்மையாக இப்படிலாம் இருந்தோன்னா நிம்மதியான மனம் வேணால் இருக்கும். ஆனால் தொழில் வளப்படும் அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்க்குறது இல்லை. சில நேரத்தில் பாதிக்கக்கூடப்படும். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் விற்கிறவங்களே எடுத்துக்கிட்டால் கூட மாம்பழம் கொஞ்சம் புளிக்கும்னு சொன்னால் யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம உண்மையை சொல்லும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை எடுத்து அனலைஸ் பண்ணோன்னா அந்த நேரத்தில் செஞ்ச குறையை நம்ம மனசில் சரி பண்ணோன்னா என்ன பலன் கிடைக்கும்? மனசில் ஒரு தெளிவு வரும். அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. தோற்று போன கேஸோ இல்லை செஞ்ச தவறுனதை உணர்ந்ததுனால திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்கலாமே தவிர அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் புது அறிவு வந்ததுனால நம்ம ஏற்கனவே பண்ண தப்பை இனிமேல் செய்யாமல் இருப்போமே தவிர செஞ்ச தப்பை மாற்றுறதுக்குள்ள திறன் அறிவுக்கு கிடையாது. ஆனால் அதனால் என்னென்னா நம்மளுடைய நஷ்டங்கள்லாம் மாறிடாது. ஆனால் இங்கே அன்னையுடைய ஆத்மீக சக்தி உலகுக்கு புதியதுன்னு சொல்லி எழுதியிருப்பார். அதை விட என்னென்னா இது வரைக்கும் வாழ்க்கைக்கு இல்லாத திறனை கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த அன்னையுடைய ஆன்மீக சக்தி பண்ணும். புது அறிவு ஏற்பட்டதுன்னா, நமக்கு ஒரு புது உற்சாகம் வந்தால் அதன் மூலமாக அன்னையுடைய சக்தி பழைய குறைகளை சரி பண்ணி பழைய நஷ்டங்களை ஈடு செய்து அதோடைய வலிமை என்ன, வல்லமை என்னங்கிறத வாழ்க்கைக்கு அன்னையுடைய ஆத்மீக சக்தி இன்றைக்கி கொடுக்கும். அந்த சக்தியால் இன்றைக்கி நம்ம பலன் பெறணும் அப்படின்னா, தீராத பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அன்னை சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். நம்பிக்கையை நம்ம வளர்த்தெடுப்பதன் மூலமாக அன்னையுடைய சக்தியை பயன்படுத்தி இது வரைக்கும் நடக்காத ஒன்றை, உலகத்திலேயே நடக்காத ஒன்றை எப்படி நடத்திக்கிறது அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் இந்த கட்டுரையுடைய குறிக்கோள்னு எழுதியிருப்பார். அப்போது ஆனால் அந்த மாதிரி எடுக்கும்போது என்னென்னா, நம்ம குறைகளை கவனித்து அதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் சரி பண்ணி ஒவ்வொரு கட்டமாக
வரும்போது எந்த இடத்துல நம்ம பழைய வழியே நம்ம பழைய வழிக்கே போகிறோமோ, சிபாரிசுக்கு போகிறோம், பணத்தை நம்புகிறோம், மருந்தை நம்புகிறோம், இந்த மாதிரி பழைய வழிக்கு போகும்போது அந்த கட்டத்தில் எல்லாமே நின்றுடும். இப்போ உதாரணமாக அவர் ஒரு பிரச்சனையை உதாரணமாக சொல்லும்போது 15 வருஷமாக குடும்பத்தை வாட்டி வரக்கூடிய கடன் இந்த முறையில் அதை அனலைஸ் பண்ணி இதை எப்படி நம்பிக்கை உயர்த்துறது, நம்மளுடைய உணர்வில் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை எப்படி களையிறதுன்னு சொல்லி பார்த்த பொழுது புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு அவங்கள்ட்ட இருந்த காளிமனை 50,000 ரூபா பெருமானம் உள்ள காளிமனை 6 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வருதுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. இந்த நேரத்தில் அவருக்கு 2 விஷயம் தோணுது. ஒன்று, கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டுக்கிட்டு மகளுடைய திருமணத்தையும் முடிச்சுட்டு பாக்கி பணத்தை குடும்பத்துக்கு உதவியாக நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒன்று. அடுத்தது என்னன்னு பார்த்தா, நமக்கு இல்லாத பெருமையை தேடி செலவு பண்ணதுனால தான் இந்த தலைமுறையில் 15 காணி நிலத்தை விற்கிற மாதிரி ஒரு கடன் எல்லாம் வந்துச்சு. 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத நிலையில் குடும்பம் இருக்கிறத எல்லாருக்கும் தெரியும். அப்போது தூரத்து உறவு கல்யாணத்துக்கு போய் நம்மள்கிட்ட அவங்க எதிர்பார்க்காத பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்க மனசு துடிக்குது. அந்த பழைய குணம் தலை தூக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா 6 லட்சம் கேட்டவர் வேற ஒரு நிலத்தை வாங்கிட்டு போய் வந்தது போயிடும். அப்போ என்னது, நமக்கு ஏன் இந்த கடன் வந்தது, எதனால் நம்ம இந்த ஒரு நிலத்தை விற்கும்படியான ஒரு விஷயம் நிலைமை வந்ததுன்னு சொல்லும்போது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களோட இதுக்காக பேருக்காக பெரிய ப்ரெசன்டேஷனை பெருமைக்காக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு விழையிறது நம்மளுடைய குறைபாடு. அது தலை தூக்காமல் பார்த்துக்கணும். அந்த பழைய வழி வந்ததுன்னா அதோடு நின்றுடும். அப்போது 6 லட்சம் விலை பேசிட்டு வந்தவங்க வேற ஒரு இடத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் புதிய நிலைமை உருவானதுக்கப்புறம் அன்னை வழியாக நல்ல காரியங்களை மட்டும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் எடுத்துக்கணும். அப்போது அதற்குள்ள வழியில் நம்மளுடைய நம்பிக்கையின் தரத்தை நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அவசியமாக பண்ண வேண்டியதை காரியத்தை உயர்த்தி பண்ணும்போது நம்மளுடைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய மரியாதை என்ன ஆகிறது அப்படின்லாம் நினச்சோன்னா அது மரியாதை கிடையாது. அதனால் அது செஞ்சதெல்லாம் கிடைக்கிறது மரியாதை கிடையாது, காரியம் கெட்டு போயிடும். சில நேரத்தில் மரியாதை தேடினவனுக்கு அவமரியாதை தான் கிடைக்கும்.